மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் நேற்றுடைய தொடர்ச்சியாக நிக்கதேம் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். நிக்கதேம் அவரை பார்த்து நேற்று சொன்னது போல இது எப்படி நிகழ முடியும் என்று சொன்னதற்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்க வேண்டும். நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே என்று அவருடைய இயலாமையும் சுட்டி காட்டுகிறார். மேலும் எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக ஆண்டவர் இயேசு அவர் சொல்கின்ற வார்த்தை பாருங்கள். அவர் நீங்களே என் சாட்சிகள் என்றும் ஒரு இடத்தில் கூறுவார். அதே போல இங்கு நாங்கள் கண்டதை பற்றியும் தெரிந்ததை பற்றியுமே பேசுகிறோம் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக இருக்கின்ற நாம் அவருடைய சாட்சியாக ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மட்டும் அந்த சாட்சியோடு வாழுவது எப்படி என்றால், நாம் மற்றவர்களுக்கும் அந்த சாட்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய உண்மையான மகிழ்ச்சியையும் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியையும் நாம் பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு பாட்டி, கேபாஸ் என்ற ஒரு பாட்டியும் அவருடைய பிள்ளைகள் 2 பேர், மைக்கேல், அபிகேல் என்று. ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே 2 வயது 3 வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய பாடுபட்ட சுருவத்தை பார்த்து இதுதான் இயேசு, இதுதான் தாய் அன்னை மரியாள் என்று சொல்லி சொல்லி வளர்ப்பார். அவர்களுக்கு ஒரு 5-6 வயதாக இருக்கும்பொழுது அவர்கள் சொல்லவே தேவையில்லை. ஒரு முறை ஒரு பாடுபட்ட சுரூபத்திற்கு அருகில் அந்த 2 குழந்தைகளையும் எடுத்து செல்லும் பொழுது அந்த மைக்கேல் ஒரு கர்ச்சிஃபை எடுத்து அந்த ஆண்டவருடைய இரத்தத்தை துடைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு இரத்தம் வருகிறது என்று. ஆக அந்த சாட்சி எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சென்றடைகிறது? அந்த பிள்ளைகளும் வளர்ந்து வளர்ந்து ஆண்டவரோடு இணைந்துதான் அவர்கள் வாழ்வார்கள். ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படி ஒரு முதியவர்கள், ஒரு தலைவர்கள் உண்மையாகவே அந்த குழந்தைகளை வழிநடத்தும் பொழுது இதுதான் ஆண்டவர் இயேசு, இவர் நமக்காக பாடுபட்டார், நம் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார், நம்ம சின்ன சின்ன பாவங்கள் கூட நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பெரிய அளவில் புனித 2ஆம் ஜான் பால் சொல்வாரையா, பாவம் இல்லாத நான் பாவம் செய்திருக்கிறேனா என்பதே இந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த நிலை அவர்களுக்கு வராது. ஆக ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய தன் உயிரையே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய மரப்பை, அந்த இறப்பை கடந்து அவர் உயிர்த்து விட்டார் என்ற அந்த நிலையிலும் நாம் உயிர்த்த ஆண்டவரை உற்று நோக்கி நாம் உயிர்த்த மக்களாக இருப்பதற்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு சான்றும் பகர வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த கடைசி இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், மண்ணுலகை சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்பொழுது எப்படி நம்ப போகிறீர்கள்? ஆக ஆண்டவர் இயேசு தான் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். என்னை போல வாழுங்கள். நான் முழு மனிதராக ஆண்டவர் இயேசு பிறந்தார், முழு கடவுளாக ஆண்டவர் இயேசு இருந்தார் என்பதை முழுமையாக அவர் மண்ணுலகில் வாழ்ந்தார். ஆனால் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதர்களைப் போலவே வாழ்ந்தார். நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே சில சமயங்கள் சிலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆக விண்ணுலகை சார்ந்தவை பற்றி சொல்லும்பொழுது எப்படி நம்ப போகிறார்கள் என்று சொல்லி நாம் புனித பவுலடியார் சொல்வது போல விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை நாம் மறந்து சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த மண்ணுலகிலேயே அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணுலகில் இருக்கின்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆக உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு இருந்தால் நாம் சாட்சியாக வாழும் பொழுது இந்த மண்ணகம் ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. இந்த மண்ணகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் நம்மை அமிழ்த்தாது. நாம் விண்ணக பயணிகளாக, திரு பயணிகளாக நாம் வாழ்வோம் என்பதில் மட்டும் நம்முடைய கவனம் இருக்கும். மேலும் அது மட்டும் இல்லாமல் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நிக்கதேமிடம் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆலயத்திலும் வெறும் சிலுவை மட்டும் இருக்காது, பாடுபட்ட சிறுவத்தோடு தான் ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருப்பார். நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ஆலயத்திலே திருப்பலிக்கும் ஜெபத்திற்கும் நாம் செல்லும் பொழுது நம்முடைய கண் முன்பாக இருக்கக்கூடிய அந்த பாடுபட்ட சிறுவம் நமக்கு நம்முடைய பாவத்தினுடைய இறப்பை காண்பிக்கிறது, உயிர்த்தனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியுமே உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை நாம் சாட்சியாக மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு சாட்சிகளாக வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் நம்முடைய இந்த மண்ணுலக சார்ந்தவை பற்றியே எண்ணி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கீழ்நோக்கியே இருப்பதற்காக நாம் வாழவில்லை. பவுலடியார் சொல்வது போல நாம் விண்ணக திருப்பயணிகள், நம்முடைய விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை புரிந்தவர்களாய் நாம் இறைவனுடைய சாட்சிகளாக நாம் மட்டும் இல்லாமல் நம் குடும்ப உறுப்பினர்களையும் அந்த சாட்சிகளாக வாழ்வதற்கு நாம் ஏற்ற வகையில் நாம் வாழ கற்றுக்கொண்டு இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.